கள்ளச்சு என்ன தெரியலையா, ஓடி வெள்ளச்சு என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்ன ஓ கால் ரெண்டு போகுது பின்ன, நான் முத்தம் போட துடிக்கிற ஒன்ன நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன. இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எல்லாருமே கரெக்டான டைம் மெயின்டைன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததில் எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு அவார்டு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். எப்போவுமே எனக்கு அதுவும் எப்போவுமே எனக்கு தோணும் பத்திரிகையாளர்கள் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு. ஏன்னா பிகினிங்லேருந்தே எல்லா ரிவ்யூலையுமே மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப குறிப்பாக எழுதி ரொம்ப அந்த நான் என்ன ரோல் ஆக்ட் பண்ணுறேனோ அதை பயங்கரமாக மேம்படுத்தி எழுதுறது ஃபர்ஸ்ட்லேருந்தே அது வந்துட்டு தான் இருக்குது. அதனால் அது அப்படி நான் எனக்கு பேர் வந்ததுன்னா அதுக்கு முக்கிய பங்கு உங்கள் எல்லாரையும் சாரும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா படத்துக்கும் அது வந்தாலும் தென்மேற்கு பருவக்காட்டில் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 75% அந்த தென்மேற்கு பருவக்காட்டுடைய சக்ஸஸ் நான் ப்ரெஸ்ஸுக்கு தான் நான் சொல்லுவேன். ப்ரெஸ்ஸுடைய சப்போர்ட் தான் 100%. ஏன்னா அதாவது ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஒத்தொத்தராக என்னை பார்க்கும்போதும் உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு நீங்கள்லாம் சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப அதாவது அது வரைக்கும் ஆசை இல்லாத எனக்கு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏன்னா நீங்கள் சும்மா ஒரு அனுபவத்தில் தானே சொல்கிறீங்க. பேசிக்காகவே உங்களுடைய வேலையே கிரிட்டிக் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பண்ணுற கிரிட்டிக் கரெக்டாக தான் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் அது சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஆசையும் வந்துருச்சு. அந்த ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரி வந்துடும்ட்டு அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் உங்களையும் சாருங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்கிட்ட நிறைய பேர் எதுக்கு நீங்கள் அம்மாவாக நடிக்கிறீங்க, அம்மாவாக நடிக்கிற நீங்கள் இப்போவே எதுக்கு அம்மாவாக நடிக்கிறீங்க, இப்படியெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, நான் உண்மை என்னன்னா கண்டிப்பாக ஹீரோயினால இனிமேல் யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது சாத்தியமே கிடையாது. ஹீரோயின் அப்படிங்கிற கேட்டகரிக்கு முதல்ல ஒரு ஏஜ் குரூப் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் இருக்கு, அது எல்லாமே மாறுபட்டு நம்ம வேற காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ அது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா கூட இவங்க எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஐயோ அம்மாவா பண்ணக்கூடாதோ அப்படின்னு ஒரு டவுட் தோணி இருக்கு. ஆனா அந்த இதை கம்ப்ளீட்டா இந்த அவார்டு எனக்கு அதை உடச்சு கொடுத்துருக்கு. ஏன்னா அம்மா ரோல் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருந்தா கூட நான் இதை சொல்ல மாட்டேன். அம்மா மட்டுமே பண்ணி அந்த அம்மாவுக்கு எனக்கு இந்த சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கிறதா பெரிய வெற்றி. அதுலயும் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணும்போது சிறந்த நடிகைக்கான கேட்டகரியில கிடைச்சிருக்கிறது அதை விட பெரிய கிரீடம் எனக்கு. அதனால எனக்கு அதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து எனக்கு என்ன ரொம்ப தோணுச்சுன்னா, இந்த விருது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, தேசிய விருதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா விருதையும் அப்படிதான் பேசுவாங்க, ஸ்டேட் அவார்டையும் அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இப்பெல்லாம் சொல்றதுனால எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் சுத்தமா கிடையாதுங்கிறதுனால நான் 100% எனக்கு எந்த அவார்டும் கிடைக்காதுன்ற தீர்மானத்திலே எப்பவுமே இருப்பேன். இது கிடைச்சோடனே இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாவே அழகா ஜட்ஜ் பண்றாங்க, ஜெனுவனான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது நான் உறுதியா இப்ப எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா கண்டிப்பா இல்லாட்டி எனக்கு இது கிடைச்சே இருக்காது. அதுலயும் எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மரியாதை அப்படின்ற ஃபீல் என்னன்னா, ஒரு படம் நடிச்சு நம்மளுக்கு அவார்ட் கிடைக்கிறத விட நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் டைம்குள்ள ஒரு பல படங்கள் நம்ம பண்ணி எல்லா படத்துலயுமே நல்ல பேர் கிடைச்சிருக்கிற ஒரு தருணத்துல நம்மளுக்கு இப்படி ஒரு படத்துல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இதுக்கு தகுதியான ஆளுக்கு, என்கிட்ட பேசின எல்லாருமே தகுதியான ஆளுக்கு கிடைச்சிருக்கு, தகுதியான ஆளுக்கு கிடைச்சிருக்குன்ற வேர்டு எல்லார் வாயிலிருந்தும் வந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரீஜெனரேட்டிங், அதாவது புத்துணர்ச்சி கொடுத்து எனக்கு இன்னும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 10-20 வருஷம் லைஃப் ஈஸியா மூவ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
அதே இடத்துல எனக்கு ரொம்ப பயமையும் கொடுத்துருக்கு. ஏன்னா என்கிட்ட எல்லாரும் இனிமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம். ஆனா அது நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேக்குறாங்க. இனிமே வந்து நீங்க என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க, எப்படி செலெக்ஷன் பண்ண போறீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவார்டு வந்து இனிமே வர்ற படம் டிசைட் பண்றதுக்கானது கிடையாது. இது வரைக்கும் என்ன நடிச்சீங்க, இது வரைக்கும் எவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவார்ட். இதை வச்சு அடுத்த படத்தை டிசைட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணல. இது வரைக்கும் நான் எப்படி செலக்ட் பண்ணேனோ, இது வரைக்கும் கடவுள் எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணி எப்படி ரோல்ஸ் எனக்கு அமைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி இனிமேலும் எனக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு நல்ல ரோல்ஸ் வருங்கிற நம்பிக்கையோட நான் வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறேனே தவிர, இந்த அவார்டை வச்சுக்கிட்டு நான் இனிமே ஒரு கட்டம் போட்டு நான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற இதுல நான் இல்லை. ஸோ கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. அது ஒண்ணு. ஏன்னா இது எல்லாரும் கேட்கிற கேள்விங்கிறதுனால இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அப்புறம் then whatever you feel சொல்லுங்க, நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? தமிழ்ல வந்து இது தென்மேற்கு பருவக்காற்று எனக்கு 100வது படம். ஆல் டுகெதர் தான் எனக்கு 100th ஃபிலிம். இது ஆல் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் சேர்ந்து இது 100வது படம். ஆமா, நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, நடிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய எல்லா இயக்குனரோட படத்துலயும் எல்லா படத்துலயும் இருக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கான ரோல் அமைஞ்சு அவங்க என்ன கூப்பிடணும்னு சொன்னாதானே கூப்பிட முடியும். கரெக்டா சார்? சரி. வைரமுத்து சாருக்கு, ஆமா வைரமுத்து சாருக்கு வந்து அது இட்ஸ் நோ டவுட் அவர் கிடைக்கிறதுல. ஏன்னா உண்மையில வந்து ரொம்ப ரொம்ப அருமையான சாங்ஸ், அருமையான வேர்ட்ஸ். அது சின்ன குழந்தைங்க வரைக்கும் இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு அழுக வருது அப்படி என் பொண்ணெல்லாம் சொன்னா, எனக்கு இந்த பாட்டை கேட்டா அழுக வருதுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வேர்ட்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. சாதாரணமா வாழ்க்கையில வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப் பார்த்தவங்க, ஒரு வயசு தாண்டினவங்களுக்கு தான் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் தெரியும். ஒரு வார்த்தையை கேட்டா சங்கடம் வரும், ஒரு பாட்டு கேட்டா ஒரு மூட் ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட சின்ன குழந்தைங்க, சின்ன ஒண்ணுமே தெரியாத வயசுல இருக்கிறவங்க கூட ஒரு பாட்டை கேட்கும் போது அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அருமையான வேர்ட்ஸ். அண்ட் அவரை பத்தி வர்ணிக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ எம் நாட் எலிஜிபிள். அதனால அது பட் இட்ஸ் அ கிரேட் அவார்ட் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப, அதாவது நான் எப்பவுமே பண்ணியிருக்கிறது ரொம்ப சாஃப்டான ரோல்ஸ், கொஞ்சம் ஹியூமர் பேஸ்ட் இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு போல்டான ரோல் நான் பண்ணலை. தெனாவட்டில் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரே ஒரு சீன்ல வரனால எனக்கு அது ரொம்ப பெருசா கேரி ஓவர் ஆகணும். இந்த படம் முழுசா இது நிற்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த பயம் வரும். தெனாவட்டில் ஒரு சீனுங்கிறதுனால கொஞ்சம் கதிர் கொடுத்த தைரியத்தில் அப்படியே மூவ் பண்ணிட்டேன். இது படம் ஃபுல்லான்னு சொன்னோன்னே, நான் கதை சொன்னோன்னே அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது சூட் ஆகுமான்னு தான் நான் முதல்ல கேட்டேன். கண்டிப்பாக மேடம் அப்படின்னாரு. எனக்கு ஐயோ இல்லையே, எனக்கு இது கண்டிப்பா சேராது, நான் இது செஞ்சா ஏத்துக்க மாட்டாங்க, இப்படிதான் நான் சொன்னேன். அப்போ இல்ல நான் சொல்றேன் இல்லையா, என்னால உங்களை செய்ய வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அவர் பேசிட்டு போன பிறகு என் ஹஸ்பண்ட் இதே சொன்னாரு. அவர் ஒரே வார்த்தையை சொன்னாரு, பணம் போட்டு படம் எடுக்கிறவங்களும் வாழ்க்கையை அதை வச்சு தீர்மானம் பண்ண போறதுங்கிற மாதிரி இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற டைரக்டருக்கும் நம்பிக்கை இருக்குன்னா நீ எதுக்கு பயப்படுறேன்னாரு. இது எனக்கு ரொம்ப ஒரு கான்பிடென்ட் கொடுக்குற ஒரு வேர்டா இருந்தது. அதனால நம்ம அவ்வளவு கான்பிடன்ஸ் நம்ம மேல வச்சிருக்கும் போது அதை நம்ம கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதை நான் சொல்றேன் இல்லையா, எனக்கு வந்து அது உண்மையில அது காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்ப நான் வந்து இனிமே செலெக்ஷன், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க நல்லா செலக்ட் பண்றீங்கிறாங்க. கண்டிப்பா நான் ஒன்னும் செலக்ட்லாம் பண்ணல. டைரக்டர்ஸ் வந்து அது என்னுடைய அதிர்ஷ்டம், அவங்களுடைய கதையில அது கரெக்டா அது எனக்குன்னு வந்து அமையுது, அது என்கிட்ட வந்து சொல்றாங்கன்றதுதான் உண்மை. அதனால அதுக்கு இயக்குனர்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். இன்னும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி என்னை கூப்பிடுங்கன்னு கேட்டுக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நடிக்க மாட்டேன். எனக்கு அவர் டைரக்ஷன்ல நடிக்க விருப்பம் இல்ல, அவர் கூட வாழத்தான் விருப்பம். இல்லைங்க, நான் இப்ப இன்னும் பேசல, எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அவர்கிட்ட. நான் பேசுவேன் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அவர் தான் பேசணும், நான் ஏன் நினைக்கணும்? அப்படி நான் யார பத்தியுமே நினைக்கிறது இல்லைங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே பாராட்டு பண்ணிட்டாங்க, எல்லாருமே பேசினாங்க. நான் மென்ஷன் பண்ணி ஒரு சொல்ற ஆரம்பிச்சேன்னா ஒரு 50 பேர் சொல்லணும். அதனால அதுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்ல இருந்து இயக்குநர்கள் இருந்து நிறைய பேர் எனக்கு போன் பண்ணியாச்சு, தயாரிப்பாளர்கள் இருந்து. எனக்கு இன்னைக்கு போன் வந்ததுல இருந்து தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை பேருக்கு நம்மள பிடிக்குமான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு.
ஏன்னா யூஸ்வலா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பொறாம பிடிச்ச இண்டஸ்ட்ரி. யாரும் ஒருத்தர் உருப்பிடுறது ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால அவங்க வந்து நல்லா ஒரு வார்த்தை வாயில வர்றதே கஷ்டம். அதனால வாயை திறந்து ஐயோ நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னே சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்ல இருந்து இயக்குநர்கள் இருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியாச்சு, தயாரிப்பாளர்கள் இருந்து. எனக்கு இன்னைக்கு போன் வந்ததுல இருந்து தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை பேருக்கு நம்மள பிடிக்குமான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா யூஸ்வலா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பொறாம பிடிச்ச இண்டஸ்ட்ரி. யாரும் ஒருத்தர் உருப்பிடுறது ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால அவங்க வந்து நல்லா ஒரு வார்த்தை வாயில வர்றதே கஷ்டம். அதனால வாயை திறந்து ஐயோ நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னே சொல்ல மாட்டாங்க. அது சொல்றதே பெரிய ஆச்சரியம். ஸோ நான் யார்ட்டையுமே ரொம்ப பேசி பழகி இப்படி அந்த சந்தர்ப்பம் கிரியேட் பண்ணதே கிடையாது. அதனால எனக்குலாம் யாரும் பழக மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, எவ்வளவு கால்ஸ், ஒரு 1000 கால் பேசியிருப்பேன், ஒரு 100-200 கால் மிஸ்ட் கால்ல போயிருச்சு. யாரும் தெரியாத நம்பர், யாருக்கு போன் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற அளவுல இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் என் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு நிரூபிக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க கிட்ட நான் தான் பேசணும். அவங்க எல்லாம் என்னை விட பெரியவங்க. அவங்க எப்படி என்கிட்ட பேசுவாங்க? நான் கண்டிப்பா அவங்க கிட்ட நான் பேசுவேன். இல்ல எனக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பிரஸ் தான் பயங்கர ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு உண்மையில உங்ககிட்ட நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பிரஸ் பீப்புள் என்கிட்ட வச்சிருக்கிறது வந்து ஒரு தனி அஃபெக்ஷன். என்னை பத்தி பிராங்காவே சொல்லிடுறேன், இது வரைக்கும் காசிப்ஸ் கூட என்னை பத்தி யாரும் எழுதல. ரொம்ப தேங்க்ஸ். அதனால அந்த மாதிரி காசிப் எழுதுறது, தேவையில்லாத கமெண்ட் எழுதுறது, என் போட்டோ போட்டா கூட நல்லா டீசெண்டா ஒரு லைன் தான் போடுறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, திருப்பி தப்பாலாம் எழுதிடாதீங்க. அதே மாதிரி இந்த நியூஸ் சொன்னது எனக்கு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தா போன் பண்ணாங்க. நான் அவங்க போன் பண்ணோன்னே இந்த மாதிரி மறுபடியும் எனக்கு வேற ஒரு கால் வந்தா திருப்பி கூப்பிட்டோம்னா, இல்ல முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. நானு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உண்மைதானான்னு கேட்டேன். ஏன் நான் பொய் சொல்வேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உடனே நீங்க சேனல்ல ஆன் பண்ணுங்க, எல்லாத்துலயும் ஃபிளாஷ் நியூஸ் வருதுன்னாங்க. அப்படிதான் எனக்கு நியூஸ் தெரியும். இப்ப வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவா நடிக்கிறது, ராஜேஷ் டைரக்ஷன்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதான் ஒர்க் போயிட்டு இருக்கு. மேடம் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரெடிஷனல் அம்மா கேரக்டர் தானா இல்ல மாடர்ன் மம்மி? மாடர்ன் மம்மி எல்லாம் பண்ண ரொம்ப ஆசைங்க. நீங்க அப்பெல்லாம் எழுதுங்க, யாராவது கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணணும் தாங்க ஆசை. ஏன்னா இதுதான் ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஸ்லாட்லங்க. இப்போ ஒரு ஹீரோயினா பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு முதிரை குத்திடுறாங்க இல்லையா. எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டமே எனக்கு முதிரையே குத்தப்படலை. எனக்கு வந்து என்னன்னா ஹியூமரும் பண்ண முடியும், சோகமான கதாபாத்திரம் பண்ண முடியும், இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப அரகண்டான ரோலும் பண்ண முடியும் அப்படின்னு என்னோட இயக்குனர்கள் என்னை வந்து அப்படியே மெருகேத்தி கொண்டாந்துருக்காங்க. அதனால அதுக்கு தான் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன். அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி மாடர்ன் மம்மி எல்லாம் கூட கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ரோல் கிடைக்கணும். ஓகேயா? ரைட், தேங்க்யூ.